ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்லா பூ போல் மிருதுவான கேழ்வரகு அடை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் 2 விரல்லையே பிச்சிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். ராகினாலே பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. வாங்க இப்போ இந்த சாஃப்டான கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2.5 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு போட்டுக்கிறேன். இது வந்து 1/4 லிட்டர் அளவுடைய கப்பு. 2.5 கப் அளவுக்கு மாவு போட்டுக்கிறேங்க. இது வந்து கிட்டத்தட்ட நல்ல பெரிய சைஸ்லேயே ஒரு 10 அடைக்கிட்ட வரும். ஒருத்தங்க 2 அடை சாப்பிட்டாலே போதும், நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துடலாம். 2 கேரட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக துருவி எடுத்துக்கோங்க. துருவின கேரட்டையும் சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொழுந்தாக இருக்க மாதிரி கீரை சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது இன்னுமே இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எப்பயுமே நம்ம செய்கிற இட்லி தோசை மாதிரி இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி இந்த பவுலில் ஊற்றி நல்லா கொதிக்க சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். கரண்டியோடைய பேக் சைடு வச்சுக்கோங்க. இதை வந்து கலந்து விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதித்ததும் கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு. எடுத்து நம்ம வந்து அடை தட்டுற பதத்துக்கு வந்து மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சூடான தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கலந்து வைக்கும்போது அடை நல்லா சாஃப்டாக வரும். பச்சை தண்ணியில் நம்ம வந்து அடை செய்கிறத விட சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை மாவில் ஊற்றி பிணைஞ்சு இந்த மாதிரி செய்யும்போது அடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த பதத்தில் இருக்கணும். எடுத்து நம்ம வந்து அடை தட்டுற பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். அடை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலையோ அல்லது துணியோ எடுத்துக்கலாம். நான் வந்து துணி தாங்க எடுத்திருக்கேன். துணியில் வந்து நம்ம தட்டிட்டு அதை எடுத்து நம்ம வந்து தோசை கல்லில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் துணியில் ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு துணியை வந்து ஒரு பிளேட்டுக்கு பேக் சைடில் போட்டிருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து லேசாக கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அடை மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் மெலீஸாக வந்து அடை தட்டிக்கலாம். நம்ம ஏன்னா இந்த துணியோடு அப்படியே எடுத்து திருப்பி போட போகிறோம், அதனால வந்து உங்களுக்கு பிஞ்சு போகாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும். பாருங்கள், இப்படி நல்லா வந்து தட்டியாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு துணியில் இந்த மாதிரி தட்டிட்டு ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் அந்த துணி அப்படியே எடுத்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் விட்டு நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுலபமான நல்ல சுவையான கேழ்வரகு அடை ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ஒரு சைடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த சைடு நல்லா டார்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இந்த கேழ்வரகு அடைக்கு தக்காளி சட்னியோ அல்லது வெங்காய சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து வெங்காய சட்னி தான் வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காரசாரமாக இருக்க வெங்காய தொக்கோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அடை வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது போட்டாச்சு. டைரெக்டாக நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு தட்டும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி துணியோ அல்லது வாழை இலையோ பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தட்டிடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிட்டு நல்லா வந்து அடை தட்டிக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டிஃபன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி அடை கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 வருங்க.
இப்போ நம்ம அடை எல்லாத்தையும் வந்து நல்லா சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி வெங்காயத்தொக்கோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இவ்வளோ பெருசாக இல்லைனாலும் நீங்கள் வந்து சின்ன சின்ன அடையாக கூட வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பூ போல் நல்லா மிருதுவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.